அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்கே போய் நிரூபிக்கணும்? யார் நிரூபிக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? செக்ஷன் 101 பழைய எவிடன்ஸ் ஆக்ட், புது ஆக்ட் செக்ஷன் 104ல் யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யாரு? ராம ரவிக்குமார் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகிதான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமாக இங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. 6ஆம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க, வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போனோம். அதுதானே 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. தர்காவுக்கும் ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது, ராம ரவிக்குமாருக்கு ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது. ஆர்டிகல் 25 படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே. இதில் இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்லை இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்னு இருக்கா? எல்லாருக்குமான உரிமை தானே. அப்போ சிவில் நீதிமன்றத்தை அணுகணும். ஆடுகோழி வெட்டுறதுக்குன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவது பழக்கமாக இருந்தால் அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. 3 நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக 2 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியுமா? இந்த தீர்ப்பு எப்படி சொல்லும்?